இந்த வாரம் ஆலய தரிசனத்துல நாம தெரிஞ்சுக்கக்கூடிய சிறப்பு ஆலயமானது சென்னையிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் கோவளம் கடற்கரையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி செல்லும் வழியில் திருவிடந்தை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆலய தரிசனத்துக்கு போகலாம். திருமண வரம் அருளும் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுடைய நுழைவாயில தான் நம்ம இருக்கோம். உள்ளே நிறைய பக்தர்கள் திருமண வரம் வேண்டி அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. வாங்க கோவிலினுடைய தரிசனத்தையும் வரலாற்றை பத்தியும் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த கோவில்ல நம்ம நுழையறதுக்கு முன்னாடி 16 தூண்கள் கொண்ட இந்த அர்த்த மண்டபத்தை அமைச்சிருக்காங்க. இந்த தூண்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஒன்னொன்னும் நமக்கு விஷ்ணுவினுடைய தசாவதாரத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஆதிகால சிற்ப கலையினுடைய அழகும் நுணுக்கமும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நடன கலை பெண்ணினுடைய அந்த கூந்தலினுடைய வடிவமைப்புல கூட ஒவ்வொரு நுட்பமும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுதான் கோவிலின் நுழைவாயில். இங்கிருந்து நம்ம தரிசிக்கிறதுக்கு உள்ள போகணும். திருமண வரம் அருளும் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை இந்த ஆலயத்துல தான் இருக்கும். இங்க பெருமாள் ஸ்ரீ வராக பெருமாளாகவும் கோமளவள்ளி தாயாராகவும் அம்பாள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. 108 திவ்ய தேசங்கள்ல 62வது திவ்ய தேசமா சொல்லப்படுற இந்த ஆலயம் எதற்கு சிறப்பு அப்படின்னா, திருமண வரம் அருளும் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள். நித்தியம் என்றால் தினமும் என்று பொருள். அதாவது தினம் தினம் 360 நாளும் இந்த ஆலயத்துல பெருமாள் தினம் தினம் சுயம்பரம் கல்யாணம் செய்து கொள்வதாக ஐதீகம். இதனுடைய ஸ்தல வரலாறு மற்றும் தல புராணத்தை பத்தி தெரிந்து கொள்ளலாம். வாங்க. இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பச்சை புல்வெளி தரைகளை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல தான் இந்த கோவிலினுடைய தேர் நிறுத்துறதுக்கான இடமாகவும் வைக்கப்பட்டுள்ளது. என் பின்னாடி இருக்கக்கூடியது இந்த கோவிலினுடைய கொடிமரம். இந்த கொடிமரத்தை தாண்டி தான் நம்ம கோவிலுக்குள்ள போகணும். வாங்க கோவிலுக்குள்ள போய் வராகமூர்த்தி லக்ஷ்மி தாயாரோட வீற்று இருக்கும் கோலத்தை தரிசிக்கலாம். இந்த ஸ்தலத்துல தாயார் ஸ்ரீ கோமளவல்லியாகவும் பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி வராகராகவும் காட்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்தலத்தினுடைய புராண பெயர் வராகபுரி திருவிடந்தை. மற்றும் இந்த ஸ்தலத்தினுடைய தீர்த்தம் பார்த்தோம்னா கல்யாண தீர்த்தம் மற்றும் வராக தீர்த்தம். கோலம் வீற்றிருந்த கோலம், விமானம் கல்யாண விமானம். இந்த கோவில்ல திருமலை ஆழ்வார் மங்கள சாசனம் பாடியதாக சரித்திரம் கூறப்படுகிறது. இந்த கோவிலுடன் 3 குளங்கள் தொடர்புடையன. முதலாவதாக கல்யாண புஷ்கரணி. இந்த குளம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிலின் எதிர்ப்புறத்தில் அமைந்திருக்கு. அடுத்ததாக வராக புஷ்கரணி. இது கோவிலின் வடக்கு சுவற்றின் ஓரமாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரங்கநாத தீர்த்தம். இது கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கு. இந்த கோவிலினுடைய ஸ்தல புராணத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கோவிலானது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டு 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த ஒரு அழகான கோவில். இந்த கோவில்ல பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. மூலவர் ஆதி வராக பெருமாள் தினமும் ஒரு பெண்ணை மணக்கிறதுனால இந்த கோவிலுக்கு நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. திருமண வரம் வேண்டுவோர் இந்த கோவிலுக்கு வருவது மிகவும் சிறப்பு. இந்த கோவிலின் குளமானது கல்யாண புஷ்கரணி குளம். இந்த குளத்தோட சேர்த்து நாகர் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. பரிகாரத்துக்காக இங்க வரவங்க 2 மாலைகள் மற்றும் தாலியுடன் வரும்பொழுது இந்த குளத்தில் இருக்கும் நாகர் சிலையில அந்த தாலியை அணிவிச்சு அதுக்கு பிறகுதான் கோவில் தரிசனம் செய்யறதுக்கு உள்ள வர வேண்டும். இதுதான் இந்த கோவிலினுடைய ஐதீகம்.
இந்த கோவிலினுடைய சிறிய வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் விஷ்ணு இங்க வராக மூர்த்தியாக அவதாரம் செஞ்சு இந்த கோவில்ல இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, விஷ்ணுவின் காவலர்களான ஜெயா மற்றும் விஜயா அவரிடம் பெற்ற சாபத்தினால அடுத்த பிறவியில காவலர்களாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி சாபம் பெற்று காஷ்யப முனிவருக்கும் அவரது மனைவி திதிக்கும் இரண்யாக்ஷன் மற்றும் இரண்ய கசிபு அப்படிங்கிற பெயர்ல 2 மகன்களாக பிறக்கிறாங்க. இந்த சகோதரர்கள் இருவருமே தங்களுடைய தவ சக்தியினால இந்த பிரபஞ்சத்தையே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுல மூத்த சகோதரரான இரண்யாக்ஷன் தன்னுடைய தவ வலிமையினால பிரம்மா கிட்ட சாகா வரம் பெறாரு. அதாவது எந்த மானிடராலையும் எந்த மிருகத்தினாலையும் தன்னுடைய இறுதி அப்படிங்கிறது முடிவானது இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரம் தான். அதற்கு சில பட்டியலும் தருகிறார். அந்த விலங்கின் பட்டியல்ல அவர் பன்றியை சேர்க்க மறந்து விடுகிறார். இதனால பூமியை கைப்பற்றி பூமாதேவியை கடலுக்கு அடியில கொண்டு போய் மறைச்சு வச்சிடுறாரு. இதனை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டு பூமியை காப்பாற்றும்படி கேட்டனர். விஷ்ணு பகவான் இரண்யாக்ஷனின் வரத்தை பற்றி தெரிந்து பன்றி ரூபம் எடுத்து வராக பெருமானாக 2 பெரிய தந்தங்களுடன் கடலுக்கு அடியில் சென்று பூமியை தாங்கி எடுத்து மேலே கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் இரண்யாக்ஷனோட போர் புரிஞ்சு போரில் வெற்றி பெற்று பூமியை அதனுடைய இடத்திலேயே பதிக்கிறார். இப்படி வீரம் தோற்றம் கொண்ட வராகரை மணப்பதற்காக நிறைய பெண்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது காலவ முனிவருக்கு 360 மகள்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் விஷ்ணுவை நோக்கி தவம் செய்த காரணத்தினால் வராக பெருமாள் தினம் ஒரு பெண்ணாக வருடம் முழுவதும் 360 பெண்களை தினம் தினம் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து திருமணம் செய்வதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அதுதான் இந்த கோவிலினுடைய அதிசயம். வருடத்தின் 360 நாட்களும் பெருமாள் இங்கே தினம் தினம் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறார். கருவறையில் பூதேவியுடன் நித்திய கல்யாண பெருமாளினுடைய தோற்றம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய இடது காலை மடித்து வைத்து அவருடைய தொடையில தாயார அமரச் செய்து அழகாக காட்சி தருகிறார். அவருடைய காலை ஏந்தி பிடிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாருமே இல்ல, ஆதிசேஷன் அவர்கள்தான். பார்க்கடல்ல எப்பவுமே விஷ்ணு பகவானை தாங்கி பிடிக்கக்கூடியவர் ஆதிசேஷன். இங்கேயும் ஆதிசேஷனும் அவருடைய மனைவியும் விஷ்ணு பகவானின் பாதங்களை தன் தலைமேல் ஏந்தி தாங்குவதாக ரொம்ப அழகாக சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனை சுற்றி வரும் பொழுது கருடன் விஷ்ணுவின் கழுகு வாகனமாக சிறிய சந்நிதியாக அமைக்கப்பட்டுள்ளது. கருவறைக்கு நிகராக இங்கு ரங்கநாதருக்கும் ரங்கநாயகிக்கும் இங்கே சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் வடமேற்கு திசையில் கோமலவள்ளி தாயாருக்கு தனியாக சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. நாம் வாழ்க்கையில நினைச்ச காரியத்தை விடாமுயற்சியாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே கோவிலின் கருவறை சந்நிதிக்கு வெளியில ஆண்டாளின் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு. எல்லா பெருமாள் கோவில்லையும் ஆண்டாள் சந்நிதி இல்லாமல் நம்மளால பார்க்கவே முடியாது. எப்படி ஆண்டாள் விடாமுயற்சியாக இருந்து பெருமாளை கரம் பிடித்தாரோ அதே போல் திருமண வரம் வேண்டி இங்கு வருவோர் விடாப்பிடியாக பெருமாளையும் தாயாரையும் வேண்டி சுற்றி வரும் பொழுது 90 நாட்களுக்குள் அவர்களுக்கு திருமணம் முடிவதாகவும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிவதாகவும் இங்கே பல சான்றுகள் கூறப்படுகிறது. இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமாக புன்னை மரம் அமைக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி வரும் பொழுது இந்த கோவில் சுவற்றில் பலதரப்பட்ட கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கல்வெட்டுகள் அரசர்களால இந்த கோவில் ஆளப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்ததின் ஆதாரமாக கருதப்படுகிறது. இப்போ இந்த கோவில் இருக்கக்கூடிய திருமண பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு திருமணம் வேண்டி வரவங்க பரிகாரமா செய்யக்கூடிய விஷயம், கோவிலின் நுழைவாயில இருக்கக்கூடிய தீர்த்தத்துல முதல்ல காலை நனைத்து அங்க இருக்கும் நாகர் சிலைக்கு தாலி கட்டி மாலை அணிவித்த பிறகு கோவிலின் நுழைவாயிலாக உள்ளே வந்து 2 மாலைகளை வாங்கி கொண்டு வர வேண்டும். ஒன்னு பெருமாளுக்கு அனுபவிச்சுட்டு இன்னொன்னு அவங்க போட்டுட்டு இந்த கோவில்ல 9 முறை வலம் வரணும். அதாவது திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9 முறை தன் கழுத்துல மாலை போட்டு சுற்றி வர வேண்டும். திருமணம் ஆனவங்க தம்பதி சமேதரா இங்கே வந்து மாலை மாற்றிக்கொண்டு பெருமாளுக்கு முன் 3 முறை சந்நிதியை வலம் வந்து அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும்.
அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க 9 முறை சுற்றிவிட்டு அந்த மாலையை அவர்களுடைய வீட்டுக்கு எடுத்து சென்று பத்திரமாக பராமரிக்க வேண்டும். 30லிருந்து 90 நாட்களுக்குள் திருமணம் நிச்சயமாக முடியும் என்பது ஐதீகம். அப்படி முடிந்த பிறகு தம்பதி சமேதராக இங்க வந்து அந்த மாலையை கோவிலில் இருக்கும் புன்னை மரத்துக்கிட்ட அணிவிச்சுட்டு நாம புதிய மாலையை தம்பதிகள் மாற்றிக்கொண்டு பெருமாளிடம் ஆசீர்வாதம் வாங்கி 3 முறை சுற்றி வந்தால் அவர்களுடைய பரிகாரமானது நிறைவடைகிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த விஷ்ணு தலத்தின் 62வது தலமான இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தைக்கு வந்து திருமண தடை இருப்பவர்கள், ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் இங்கே வந்து அதற்கான பரிகாரம் செய்யும் பொழுது அவர்களுடைய தடை விலகுகிறது. 108 திவ்ய தேசங்கள்ல 62வது திவ்ய தேசமாக சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தைக்கு வந்து நாம பரிகாரம் செய்யறதுனால திருமண தடை தோஷம் நீங்கும், ராகு கேது தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது இன்றளவும் நம்பப்படுகிற ஒரு உண்மை. இதே போல் ஒரு ஆலய தரிசன நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.